இன்று பேலஸ் கான்லியன் பதில்கள். தாவீது மனமும் வந்து கொடுத்தாரு. தலைவர்கள் எல்லாரும் மனமும் வந்து கொடுத்தாங்க. மக்களும் மனமும் வந்து கொடுத்தாங்க. அவர்கள் கொடுத்ததுல மகிழ்ந்தாங்க. தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்துல பிரியமாய் இருக்கிறார், கொடுப்பவரை நேசிக்கிறார்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. எனவே நீங்கள் உங்க இதயத்துல தீர்மானித்தபடி கொடுக்கணும். அதை செய்ய நீங்க கட்டாயப்படுத்துவதால கிடையாது, உங்ககிட்ட காணிக்க கேட்கப்படுவதாலையும் இல்லை. ஆனா நீங்க அதை வாஞ்சிக்கிறதால கொடுக்கணும். நீங்க தேவனுடைய காரியங்களை நேசிக்கிறீங்க, தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் கட்டாயப்படுத்தாமல் மகிழ்ச்சியுடன் உடனடியாக அதை செய்யணும்னு ஆம்பிளிஃபைடு வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மகிழ்ச்சியுடன் கொடுப்பவரை தேவன் நேசிக்கிறாரு. அதுதான் தாவீது கொடுத்த அழைப்பு. அப்படியானால் வேறு யார் தாராளமான காணிக்கையால் அவரது கையை நிரப்ப போகிறார்கள் என்று அவர் கேட்கிறார். வணக்கம், நான் பேலஸ் கான்லி. வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம். அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், ஆரோக்கிய பிரச்சனை, அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி, அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விருப்பப்படுறேன். அது நாளாகமோ, அதாவது 1 நாளாகமோ 29 நான் முன்பு பகிர்ந்து கொண்ட சில விஷயங்கள். அதோட தொடர்ச்சி. தாவீது மற்றும் இஸ்ரவேலர் அனைவரும் ஒன்று கூடுனாங்க. தலைவர்கள் எல்லாரும் அங்க இருக்கிறாங்க, மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் அவங்கள ஊக்குவிச்சு தேவனுக்கு வீடு கட்ட, ஆலயத்தை கட்ட காணிக்க கொடுக்குமாறு அறிவுறுத்தவும் செய்யறாரு. நண்பர்களே, ஆமா, இந்த அதிகாரத்துல நம் வாழ்க்கைக்கு மிகவும் பொருந்தக்கூடிய பல அழகான விஷயங்கள் இருக்கு. சில சமயங்கள்ல கொடுக்கிறத பத்தி பேசும்போது, குறிப்பா ஒரு தேவாலய சூழல்ல சிலர் உண்மையிலேயே கவலை அடைகிறாங்கிறத நான் உணர்றேன். நண்பர்களே, அவர்கள் எப்போதும் பணத்தை பற்றி பேச வேண்டுமா, சிலர் பணத்தை முக்கியமான விஷயமா கருதுறாங்கன்னு நான் நம்புறேன்னாலும் மக்கள் எப்போதும் அதை பற்றி விவாதிக்கிறதே கிடையாது. இங்கே வலிக்குதா என்று டாக்டர் கேட்பது போல் இருக்கிறது. இல்லை, இங்க வலிக்குதா? இல்ல, இங்க வலிக்குதா? ஓ இல்ல, ஆமா, இங்க வலிக்குது. சிலருக்கு இது போதகர் பிரசங்கம் செய்யறது போல இருந்தாலும் பணத்தை பற்றி பேசும்போது, சரி, உங்ககிட்ட உள்ள ஏதோ ஒன்று அங்கேயே சரி செய்யப்பட வேண்டும். எனக்கு தெரியாது, ஆனா இயேசுவினுடைய உவமைகள் மற்றும் அவரது போதனைகள், அதை நீங்க பார்த்தா உண்மையிலே பணம் மற்றும் காணிக்கைகளை கையாள்வது பற்றியும் நிறைய பேசினாங்க. ஏனென்றால் உண்மை என்னன்னா, நமது இருதயங்களும் நமது பொக்கிஷங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. ஆமா, ரெண்டுமே இணைக்கப்பட்டிருக்கு. நமது இதயங்களும் நமது பொக்கிஷங்களும். சரியா? இயேசு, உன் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் பொக்கிஷமும் இருக்கும், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது பிரிக்க முடியாத வகையில இணைக்கப்பட்டிருக்கு. எனவே தாவீது இங்க தேவனுடைய வீட்டிற்கு கொடுக்கறத பற்றி மக்களை ஊக்கப்படுத்துறாரு. நண்பர்களே, இது உள்ளூர் தேவாலயத்திற்கு கொடுப்பது, ஒரு மிஷினரிக்கு கொடுப்பது, சில சுவிசேஷ வேலைகளுக்கு கொடுப்பது, உங்களது நகரத்துல வீடற்ற மக்களுக்கு உணவளிக்கும் ஒரு சூப் கிச்சனுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வருவது போன்றவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். சரியா? தாவீது நாம் கர்த்தரிடம் ஜெபிக்கும் போது, மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் போது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கிய உண்மைகளையும் சொல்லி இருக்கிறாரு. முதல்ல அவர் நோக்கம் பற்றி பேசுகிறார். நான் உங்களுக்கு 1 நாளாகமோ 29:1 நான் இப்போ வாசிக்க விருப்பப்படுகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தனது மகன் சாலமோனை பற்றி பேசுகிறாரு. முழு வசனத்தையும் வாசிக்கிறேன். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நோக்கம் தேவனுக்கானது. சரியா? நோக்கம் தேவனுக்கானது. இப்போது ஆண்கள் அங்கு ஆராதனை செய்வார்கள், ஆண்கள் அங்கு ஊழியம் செய்வார்கள், ஆண்கள் அங்கு கூட்டுறவு கொள்வார்கள், அங்கே மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை விளக்குவார்கள், மக்கள் அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள். ஆண்கள் அதன் ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபட்டாங்க. ஆனா கடைசியில அது கர்த்தராகிய தேவனுக்காக இருந்தது. அது தேவனுடைய நாமத்திற்காகவும் தேவனுடைய நோக்கத்திற்காகவும் அது இருந்தது. நாம ஒரு தேவாலயத்திற்கு காணிக்க கொடுக்கும் போது கவனிங்க, நீங்களும் உங்க சொந்த உள்ளூர் தேவாலயமும் நீங்க கலந்து கொள்ளும் தேவாலயத்திற்கும் தவறாம காணிக்க கொடுக்கணும்னு நான் சொல்றேன். மக்கள் அங்கு ஊழியம் செய்யறாங்க. நண்பர்களே, ஆண்களும் பெண்களும் அங்க ஊழியம் செய்வாங்க. அங்க ஆண்களும் பெண்களும் ஆராதனை செய்யறாங்க, ஆண்களும் பெண்களும் அங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. நம்பிக்கையோட அங்க கிறிஸ்துவுக்கு தங்கள் இதயங்களை கொடுப்பார்கள். நண்பர்களே, ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு அம்சத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இறுதியில் அது தேவனுக்கானது. சரியா?
அது கர்த்தராகிய தேவனுக்காக. இது ஒரு நித்திய நோக்கத்திற்காக நாம முதலீடு செய்து சுவிசேஷத்திற்காக கொடுக்கும்போது நித்தியத்தின் பார்வையில அதை நாம செய்யணும். அதுதான் விஷயத்தின் சாராம்சம் ஆகும். தாவீது அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு என்று கூறினார். தேவனாகிய கர்த்தருக்கு நித்திய காரியங்கள் நம்முடைய சபைகள்லையும் நாம கொடுக்கும் சுவிசேஷ வேலைகள்லையும் கண்டிப்பா நடக்கும். ஆமா, இது தற்காலிகமானது. இன்னும் ஒரு பரலோக திட்டம் இருக்கு நண்பர்களே, அது தொடர்கிறது. தாவீதும் சொல்றாரு, என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் என் முழு பலத்தோடும் கொடுத்தேன் என்றார். நான் இன்னும் அதிகமா கொடுப்பேன். நான் தேவனுக்கு என்னிடமிருந்து சிறந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறேன். மேலும் அவர் வசனம் 3 சொல்றாரு, என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வாஞ்சையாய் இருக்கிறேன், அதனால நான் அதிகமாக கொடுத்தேன், என்னிடமிருந்து சிறந்த பொக்கிஷத்தை கொடுத்தேன்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், நம் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் நம்முடைய இருதயமும் இருக்கும். ஆனா தாவீது தேவனுடைய ஆலயத்தின் மேல் தன் இருதயத்தை வச்சாரு. அவர் தேவனுடைய வீட்டை நேசிச்சாரு. துன்மார்க்கத்தின் கூடாரங்கள்ல வாசமா இருப்பதை விட என் தேவனுடைய ஆலயத்தில் வாசல் படியில் இருப்பதே எனக்கு பிடிக்கும்னு சொன்னாரு. அதுவே நம் இதயமா இருக்கணும். நாம இங்க கொஞ்ச காலம்தான் இருக்க போகிறோம் நண்பரே. நாம இந்த விஷயங்கள்ல முதலீடு செய்யணும். வாழ்க்கையில நியாயமான பல விஷயங்கள் இருக்கு, அதுல முதலீடு செய்வது நல்லது. உங்களுக்கு கார் பிடிக்கும்னா, உங்ககிட்ட பணம் இருந்தா நீங்க ஒரு நல்ல காரை வாங்குவீங்க, அல்லது 2 கூட நீங்க வாங்குவீங்க. அது நிச்சயமா நியாயமானது தான். ஆனா அது நித்தியமானது கிடைக்காது, அது கடந்து போகும். சரியா? இயற்கையில சில விஷயங்கள் ஒருபோதும் மறைந்து போகாத நித்திய தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யுது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வர நாங்க பயன்படுத்தும் உபகரணங்களுக்காக நிறைய பணம் செலவழிக்கிறோம். இது இயற்கையால தற்காலிகமானது. ஆமா, தற்காலிகமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இதற்கு நித்திய தாக்கம் இருக்கதான் செய்யுது. சரியா? நித்திய தாக்கம் இருக்கு. நித்திய தாக்கத்தை ஏற்படுத்தும் விஷயங்கள்ல நாம முதலீடு செய்யணும். அத தாவீது புரிஞ்சுகிட்டாரு. அது கர்த்தராகிய தேவனுக்காக இருந்தபடியினால அவன் தன் இருதயத்தை அங்கே வைத்தான். பின்னர் 3வது விஷயம் அழைப்பு. பகுதி 1 நாம இதை பற்றி பேசினோம். தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படிச்சதால தாவீது சொல்றாரு, கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார், யார் மனமு கொடுப்பார்கள். இந்த கதையின் ஒரு அம்சம் எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. அது என் விருப்பம். ஆமா, அது கட்டாயம் கிடையாது. ஆமா, அது என்னோட விருப்பம், கட்டாயம் இல்ல. தாவீது மனமு கொடுத்தாரு. தலைவர்கள் எல்லாரும் மனமு கொடுத்தார்கள். மக்கள் மனமு கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்ததுல மகிழ்ச்சி அடைந்தாங்க. தேவன் மகிழ்ச்சியோட கொடுப்பவரை நேசிக்கிறார்னு புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுது. எனவே நீங்கள் உங்கள் சொந்த இதயத்தில் தீர்மானித்தபடி கண்டிப்பா கொடுக்கணும். அதை செய்ய நீங்க அழுத்தம் கொடுக்கறதால செய்யக்கூடாது. உங்ககிட்ட இருந்து காணிக்க கேட்கப்படுவதால் அல்ல, ஆனா நீங்க தேவனை நேசிக்கிறதால செய்யணும். நீங்க தேவனுடைய காரியங்களை நேசிக்கணும். என் நண்பரே, தேவன் உங்களை நேசிக்கிறாரு, அவர் கைவிட மாட்டாரு. உற்சாகமாக கொடுப்பவரை தேவன் நேசிக்கிறாருன்னு ஆம்பிளிஃபைடு வேதம் நமக்கு சொல்லுது. மகிழ்ச்சியுடன் கொடுப்பவரை தேவன் நேசிக்கிறாரு. அதுதான் தாவீது கொடுத்த அழைப்பும் ஆகும். ஆமா, அதுதான் தாவீது கொடுத்த அழைப்பு. அப்படியானால் வேறு யார் தாராளமாக காணிக்கையால் அவரது கையை நிரப்ப போகிறார்கள் என்று. கடைசியாக உண்மையிலே நான் பேச விரும்புறது பிரார்த்தனையை பற்றி. ஆமா, தாவீது இதுல நேரத்தை அதிகமா செலவு செஞ்சாரு. இப்போது அவர் மக்களுக்கும் அறிவுறுத்துறாரு. இருப்பினும் அவர் தனது மூச்சு மற்றும் பலத்தின் பெரும் பகுதியை தேவனுடன் பேசுவதில் செலவிடுகிறார். ஆமா, பெரும் பகுதியை தேவனுடன் பேசுறதுல செலவு பண்றாரு. அவ்வாறு செய்வதன் மூலம், இந்த ஜெபத்தின் மூலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொருந்தக்கூடிய சில நித்திய உண்மைகளை தாவீது பகிர்ந்து கொள்கிறார். ஒவ்வொரு தலைமுறையிலையும் தேவனுக்கும் மக்களுக்கும் அது பொருந்தும். தேவனுடைய விசுவாசிகளாகிய நமக்கும் கூட அது பொருந்தும். ஆமா, வசனங்கள் 10 முதல் 19 வரை தாவீது ஜெபம் செய்கிறார். நான் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு நான் இதை உங்களுக்கு படிக்க போறேன். பின்னர் நாம திரும்பி மேலும் ஜெபத்தின் பல அம்சங்களை நாம முன்னிலைப்படுத்த போகிறோம். சரி, அதாவது தாவீது இருக்கிறாரு, இஸ்ரவேலின் தலைவர்கள் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க, எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அவர்கள் கடவுளுக்கு இந்த ஆலயத்தை கட்ட போறாங்க. அதாவது தாவீது, இது மனிதனுக்கானது அல்ல, வேலை பெரியது, இது பெரிய அளவுல இருக்கிறது, இது அழகில் பெரியது, இது முக்கியத்துவத்துல பெரியது, ஆனால் இது ஆண்டவருக்கானது, இது மனிதனுக்கானது அல்லன்னு சொன்னாரு. தாவீது சொல்றாரு, என் இதயம் இதில் இருக்கிறது, எனவே நான் இன்னும் அதிகமாக கொடுப்பேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தனிப்பட்ட பொக்கிஷத்தை நான் காணிக்கையா கொடுத்திருக்கிற. பின்னர் தாவீது, வேறு யார் இதில் ஈடுபட தயாராக இருக்கிறீர்கள்? எல்லா தலைவர்களும் மனமு கொடுத்தாங்க, மக்கள் மனமு கொடுத்தாங்க, அவங்க மகிழ்ந்தாங்க. பிறகு தாவீது அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தேவனிடம் செல்கிறார். ஓ, அது மிகுந்த ஐஸ்வர்யம் என்றார். 1 நாளாகமோ 29:10 முதல் 19. ஆகையால் தாவீது சபை
அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் என்று. அதை பற்றி நீங்க சிந்திக்கணும்னு நான் விருப்பப்படுற. பரலோகத்தில் உள்ள எல்லாம் மற்றும் பூமியில் உள்ள எல்லாம் அவருடையது. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம்? தாவீது எல்லா சபைக்கும் முன்பாக தேவனிடம் கேட்டார், என் ஜனங்கள் எம்மாத்திரம்? எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல உள்ளது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை என்றார். பின்னர், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்தில் இருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. இப்போது தாவீது ஜனங்களுக்கு முன்பாக தேவனோடு பேசிக் கொண்டிருந்தபடியால் நான் நிமிர்ந்து பார்க்கிறேன். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தனையையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும் என்று. கடைசி வசனம், என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். என்ன ஒரு பிரார்த்தனை! இதை பற்றி பேசலாமே. உலகத்திற்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இங்க இருக்கத்தான் செய்யுது. அது நித்தியமானது. அதை பற்றி நாம சிந்திக்கணும். முதல்ல வசனம் 12க்கு திரும்புகிறோம். தாவீது என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும், நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு சிறந்த விஷயத்திற்கும் தேவன் தான் காரணம். நம்மிடம் உள்ள எல்லா நன்மைகளும் தேவனிடமிருந்து வந்தவை. நாம் அங்கிருந்து தொடங்கி அது அவரிடமிருந்து வருகிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு பணக்காரனை பற்றி இயேசு சொன்ன கதை எனக்கு ஞாபகம் வருது. ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நல்லா விளைஞ்சிருந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ஆனால் கதையின்படி அன்று இரவோ தேவன் அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இந்த கதையை வாசிச்சா அதுல பாத்தீங்கன்னா அந்த நபர் எனது தானியம், எனது பொருட்கள், எனது களஞ்சியங்கள், எனது ஆத்மான்னு பேசினார். எனது எனது எனதுன்னு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன். அவர் ஒருபோதும் தேவனை பற்றி பேசவே இல்லை நண்பர்களே. அதாவது அவருக்கு சிந்திக்கக்கூடிய அந்த மனசை யாரு கொடுத்தது தெரியுமா? அந்த சிந்திக்கக்கூடிய அந்த மனசை யாரு கொடுத்தது? அவர் சுவாசிக்க காற்று அவருக்கு யாரு கொடுத்தது? அவருடைய தானியங்கள் வளர காரணமான மழையை யாரு உண்டாக்குனாங்க? சொல்லுங்க, அந்த மழையை யாரு உண்டாக்குனாங்க? தானியம் விதைகளை உருவாக்கியவர் யாரு? தானியம் விளைந்த மண்ணை உருவாக்குனவர் யாரு? அவர் உழைக்கக்கூடிய அவரது உடல் வலிமையையும் உடல் பலத்தையும் அவருக்கு கொடுத்தது யாரு? தேவன் தான் அதை செஞ்சாரு. ஆனா தேவனை சுட்டி காட்டுவது எதுவும் இல்ல. தாவீது தேவனை சுட்டி காட்டுவதன் மூலம் தனது ஜெபத்தை அவர் தொடங்குகிறார். எங்களிடம் உள்ள அனைத்தும் உங்களிடமிருந்து வந்தது. மக்களுக்கு அதிகாரம் கொடுப்பீர், நீர் மக்களுக்கு பலம் கொடுப்பீர், நீர் எல்லா நல்ல விஷயங்களும் உம்மிடமிருந்து வந்தவை. அதுவே நமது தொடக்க புள்ளியாய் இருக்கணும். என் நண்பரே, உங்க ஆரோக்கியத்திற்காக நீங்க கடைசியா தேவனுக்கு எப்ப நன்றி சொன்னீங்க? இன்னைக்கு காலையில நீங்க வலி இல்லாம எழுந்திருக்க வேண்டுமானால் அதற்காக நீங்க ஏற்கனவே பலமுறை
தேவனுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். கூர்மையான மனதுக்காகவும், உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளுக்காகவும், நீங்க அனுபவிக்க ஆரோக்கியத்திற்காகவும், உங்ககிட்ட உள்ள ஒவ்வொரு நன்மைக்காகவும் தேவனுக்கு நீங்க கடைசியா எப்போது நன்றி சொன்னீங்க? உங்களுக்கு வீடு இருந்தா, ஓட்டுவதற்கு வாகனம் இருந்தா, சைக்கிள் இருந்தா, மேஜையில உணவு இருந்தா, அதாவது தேவனே உங்ககிட்ட கணினி, தொலைக்காட்சி, மொபைல் சாதனம் அல்லது வேறு ஏதாவது ஒன்று கட்டாயம் இருக்கும். சரியா? நீங்க இப்போ நான் சொல்றத உங்களால கேட்க முடியுது. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும். கடவுளின் உரிமையை நாம சுட்டி காட்டணும். கண்டிப்பா சுட்டி காட்டணும். அப்புறம் இந்த ஜெபத்துல தாவீது உண்மையிலே வசனம் 14 ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அவர் இப்படி மனப்பூர்வமா கொடுக்கும். திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தாலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஆனால் தாவீது நான் எம்மாத்திரம் என்று கேட்கிறார். யோசிச்சு பாருங்க. அவரு ராஜாவா இருந்தாரு. ஒரு பெரிய தேசத்தோட தலைவரா இருந்தாரு. ஒரு ராணுவ வீரர். அவர் ராட்சசனை கொன்றவரு. ஒரு தீர்க்கதரிசியும் கூட. ஒரு இசை கலைஞரும் ஆவாரு. அவரு ஒரு பாடலாசிரியரும் கூட. அவர் மக்கள் கடலின் முன் நிற்கிறார். அவர்கள் அவருடைய மகன் சாலமோன் அவரது வாரிசாக நிறுவ இருக்கிறார். ஆமா, தாவீது பணக்காரரு. அவரு பணக்காரரு, பிரபலமானவரு, அவர் போற்றப்படுகிறார். ஆனாலும் அவரு தேவனே நான் எம்மாத்திரம்ங்கிறாரு. என் ஜனங்கள் எம்மாத்திரம். சரி, அவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கர்த்தருடைய மீட்பு, அவருடைய பரம்பரை, அவருடைய சிறப்பு பொக்கிஷம் மற்றும் தேவனால தனித்துவமா அழைக்கப்பட்ட மக்கள் அல்லவா? ஆனா தாவீது நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம்ங்கிறாரு. நண்பரே, தாவீது தனது சொந்த பார்வையில குறைவாகவே இருந்தாரு. நாமும் அப்படியே நினைக்கணும். சவுல் தேவனை விட்டு விலகி போனப்ப தனக்கென ஒரு பெரிய நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிருந்தாரு. அவர் ஆணவமாகவும் மக்களை ஒடுக்குபவராகவும் மாறினாரு. அதே மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்கிட்ட வந்து, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே என்று கேட்டார். சரி, சவுல் ராஜா தன் பார்வையில சிறியவராக இருக்கல. நம்ம பார்வையில நம்ம சிறியவரா இருக்கணும். சரியா? ஒரு பிக் ஷாட் வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்காங்க. உங்க குடும்பத்தினருக்கு உண்மை தெரியும். நான் ஒரு முறை வேற ஒரு நாட்டுல ஒரு மாநாட்டுல பேசிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. உண்மையிலே அந்த நாட்டின் வரலாற்றில் அது மிகப்பெரிய மாநாடு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதுல கலந்துக்கிட்டாங்க. மேலும் முக்கிய பேச்சாளர்கள்ல நானும் ஒருத்தனாக இருந்தேன். அது மிகவும் அருமையான விஷயம். எப்படி இருந்தாலும் பேச்சாளர்கள் தங்கக்கூடிய ஒரு பெரிய வசதியான அறைக்கு நான் திரும்பி வந்துட்டேன். ஆமா, ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு கப் தேநீர் அல்லது வேறு எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். எனவே நான் உள்ள போனேன். மற்ற பேச்சாளர்கள்ல ஒருவரை நான் பார்த்தேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அவர் தனிப்பட்ட முறையில சந்திச்சதே கிடையாது. எனவே நான் போய் ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு அவர்கிட்ட நான் போய் பேசினேன். நான் அவரை சந்திக்க விரும்புறேன். அவர் நிமிர்ந்து கூட பார்க்கல. அவர் என்ன அங்கீகரிக்க கூட இல்லை. அவர் நிமிர்ந்து கூட பார்க்கல. என்ன புறக்கணிச்சாரு. நானும் சரின்னு அப்படியே போயிட்டேன். சரியா? எனவே நான் அங்க போனேன். அங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க மக்களுக்கு காஃபி மற்றும் தேநீர் பரிமாறி கொண்டு இருந்தாங்க. எனவே இப்போது நான் மிகவும் நட்பான ஒருவரை கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னேன். எனவே நான் அங்கு சென்று ஊழியம் செய்து கொண்டிருந்த தேவாலயத்தின் உறுப்பினர்களாக இருந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அவர்கள ஒருத்தர் எனக்கு ஒரு கப் தேநீர் கொடுத்து நாங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். நான் அவர்களோட மிகவும் மகிழ்ச்சியா இருந்தேன். சுவாரஸ்யமா நான் நேற்று என் மகன் ஹாரிசனோட பேசிக்கிட்டு இருந்தேன். உலகெங்கிலும் உள்ள தேவாலயங்கள் மற்றும் எங்கள் தலைமுறையின் மிகவும் பிரபலமான பேச்சாளர்களுடன் பேசும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தது. பெரும்பாலும் இந்த மாநாடுகளில் பேசுபவர்கள் நான் ஏற்கனவே சந்தித்த நண்பர்கள் தான். அவங்க ஞானமுள்ள மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்ட நபர்கள். அவர்கள பலர் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை. அவர்களில் சிலர் மட்டும்தான். ஆமா, அவர்களில் பெரும்பாலானோர் வெறும் அறிமுகமானவர்கள் மட்டுமே. நாங்க எப்போதாவது ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வோம். ஆனா அந்த நிகழ்வுகள்ல இருந்து எனது நண்பர்களாக மாறியவர்கள் பொதுவாக ஓட்டுநர்களாக இருந்தாங்க. ஏர்போர்ட்ல இருந்து என்ன கூட்டிட்டு போய் டிராப் பண்ணவங்க தான் அவங்க. ஆமா, விமான நிலையத்திலிருந்து என்னை அழைத்து சென்ற நபர் தான். என்னோட ஹோட்டல்ல இருந்து என்னை கூட்டிட்டு போன நபர் அல்லது எனக்கு டீ கொண்டு வந்து கொடுக்குற நபர். சரியா? மற்ற நாடுகளில் உள்ள எனது நெருங்கிய நண்பர்கள் சிலர் என்பது இன்னும் உண்மைதான். கார் ஓட்டிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட ஹாய் நீங்க எப்படி கிறிஸ்துவிடம் வந்தீங்கன்னு நான் கேட்பேன். அதாவது டிரைவரை பார்த்து ஹாய் நீங்க எப்படி கிறிஸ்துவிடம் வந்தீங்கன்னு நான் கேட்பேன். நான்
அவங்களோட கதையை கேட்பேன், அவர்களின் குடும்பங்களை பற்றி தெரிஞ்சுப்பேன், அவர்களின் குடும்பத்தினரை சந்திச்சேன், நாங்க ஒண்ணா சாப்பிட்டோம், நட்புல இருக்கிறோம். அப்போ இதை நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். அந்த கிரீன் ரூம்ல இருக்கும் நபரை பற்றி அந்த கதைக்கு நான் வருகிறேன். ஏனென்றால் மற்ற பேச்சாளர்கள் அவர்களுடன் பேச நேரம் எனக்கு கொடுக்கல. ஆகவே தான் என்னால இவர்களை சந்திக்க முடிஞ்சது. உண்மையிலே அங்கு வேலை செய்த சில நண்பர்கள் தான் இன்னைக்கு வர நண்பர்களா இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சுமார் 15 நிமிடங்களுக்கு அப்புறம் முழு மாநாட்டின் தொகுப்பாளர் வந்து என்கிட்ட, அதாவது ஹாய் வேலஸ் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் நன்றா இருக்கிறேன் நண்பரே, நான் இங்க இருக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் அவர் சொன்னாரு, நான் உங்களை சந்திக்கணும்னு விரும்பினேன். இன்னொரு பேச்சாளர் மேஜல் அருகில உட்கார்ந்து இருந்தாரு. இந்த தொகுப்பாளர் அவர்கிட்ட சென்று ஹாய் இவர் தான் பேலஸ். உடனே அவர் குதித்து எழுந்து, நீங்க தான் பேலஸா, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க யாரோன்னு நான் நினைச்சேன் அப்படின்னாரு. நான் அவங்க கையை குலுக்கி சிரிச்சேன். அதாவது உண்மையிலே நீங்க சொல்றது சரிதான்னு நான் நினைச்சேன். நான் இல்ல, ஆனா அந்த மனநிலை. சரி, என் பிரீஃப் கேஸை கொண்டு வாங்க, என் பைபிளை மேடைக்கு கொண்டு வாங்க, நான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவன் என்பதால் அதை எனக்காக திறக்கவும், இந்த மனநிலையிலிருந்து வெளியேறி உங்க இதயத்தை சரி செய்யணும் நண்பரே. சரியா? நம்ம பார்வையில நாம சிறியவரா இருக்கணும். ஆமா, தாவீது நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம்னாரு. இது சுவாரஸ்யமானது. தாவீது தேவனுடைய வீட்டை கட்டும் வேலைக்கு அவர்களின் இருதயங்களை கூட பங்களிக்க தயாராக இருக்கிறத தாவீது நினைவு கூர்ந்தார். இது தேவனுடைய கிருபையால செய்யப்பட்ட செயலா அவர் கருதினாரு. தாவீது கொடுக்க தயாரா இருந்ததற்காகவோ அல்லது தேவனுக்கு கொடுக்க தம்முடைய மக்களின் விருப்பத்திற்காகவோ அவர் பெருமை கொள்ளல. கவனிங்க, தாவீது கொடுக்க தயாரா இருந்ததற்காகவோ அல்லது தேவனுக்கு கொடுக்க தம்முடைய மக்களின் விருப்பத்திற்காகவோ அவரு பெருமை கொள்ளவே இல்லை. சரியா? அதாவது அவர் தேவனுக்கு கடன் கொடுத்தார். பிலிப்பியர் 2:13, ஏனெனில் தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக தேவன் நமக்கு மனப்பூர்வமாகவும் அவருக்கு கீழ்ப்படியக்கூடியவராகவும் இருக்க நம்மில் செயல்படுகிறார். நண்பரே, நாம தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமா. பிறகு தாவீது தொடர்ந்து சென்று எல்லாம் உம்மால் உண்டானது என்றார். இது உரிமை மற்றும் நிர்வாகத்தின் அங்கீகாரம் ஆகும். தேவன்தான் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர், நாம் வெறும் காரியதரிசிகள். ஆமா, காரியதரிசிகள். அதில் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. உண்மையிலே நாம தேவனுக்கு கொடுக்கும் போது, அவரது காணிக்கை கொண்டு வரும்போது, நம்முடைய தசம பாகங்களை தேவனுடைய வீட்டிற்குள் கொண்டு வரும்போது எப்படியும் அவருடையதை அவருக்கு கொடுக்கிறோம். நாம வெறும் காரியதரிசிகள் தான். இங்க நாம கொண்டிருக்க வேண்டிய அணுகுமுறை இருக்கு. தேவனே, என்னிடம் உள்ள அனைத்தும், என் வங்கி கணக்கில் உள்ள அனைத்தும், நான் பெற்றுக்கொள்ளும் அனைத்தும், என் சக்திக்கு உட்பட்ட அனைத்தும் உம்முடையதாகும் என்று நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நீர் அதில் உமது விரலை வையும், நீங்கள் அதை தொடும், அது உம்முடையது. தேவனே, நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும். நான் பைபிள் கல்லூரியில படிக்கும்போது என் பக்கத்து வீட்டுக்காரர்கள்ல ஒருவரான இந்த நபர் அவருடைய மனைவி 2 வீடுகள் தள்ளி வசிச்சாங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனது நண்பர் ஒருவர் அவருக்கு ஒரு பைக்கை கடனாக கொடுத்திருந்தாரு. அவரும் அவரது மனைவியும் வேதப்பள்ளி மாணவர்களாக இருந்தாங்க. மேலும் எனது நண்பர் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பைக்கை எடுக்க சென்ற போது, இனி உங்கள் பைக் என்னிடம் இல்லை என்று பதிலளிச்சாங்க. அவர், உங்ககிட்ட என் பைக் இல்லையா, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்றதுக்கு அதுக்கு அவங்க, நான் கொடுத்து விட்டேன் என்றார். அவர், என்ன, உங்களுக்கு ஒரு நாள் என் பைக்கை கடனாக தான் கொடுத்தா, அதை நீங்க எப்ப திரும்பி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் ஒரு நபரை பார்த்தேன், என் இதயம் அவரிடம் போனுச்சு, அவருக்கு உண்மையிலேயே ஒரு பைக் தேவை நான் உணர்ந்தேன், அதனால நான் அவருக்கு கொடுத்தேன்னாரு. ஹலோ நண்பர்களே, அது உன்னுடையது அல்ல, அது வேறொருவருடையது. நண்பரே, நம்மிடம் உள்ள அனைத்தும் தேவனுக்கு சொந்தமானது. அவர் சொல்றதை நாம செய்யணும். தாவீது வசனம் 15 சொல்லியிருக்காரு. நான் அதை படிச்சேங்கிறது உங்களுக்கு நினைவிருக்கான்னு தெரியல, ஆனா சுவாரஸ்யமானது. அவர் சொல்றாரு, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. நாங்கள் உமக்கு முன்பாக அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை குறித்து அவர் சாட்சி கொடுத்தாரு. அவர் சொன்னார், அதாவது நம்பிக்கை இல்லை. ஜிஎன்டி மொழிபெயர்ப்பு சொல்லுது, நாம் மரணத்தில் இருந்து தப்பிக்க முடியாது என்று. அதுதான் அர்த்தம். நாம இங்க சிறிது காலம் மட்டுமே இருக்க போகிறோம், பிறகு நாம ஒவ்வொருவரும் மறிக்க போகிறோம். ஆம்பிளிஃபைட் கிளாசிக் சொல்லுது, நாம மீதம் உள்ளதை எதிர்பார்க்க கூடாது என்று. யாக்கோபு புத்தகம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை காணல் நீர் என்று சொல்கிறது. அது சிறிது நேரம் தோன்றி மறைந்துவிடும் ஒன்று. தாவீது அதை ஒப்புக்கொண்டார். நாம் வெறும் அரதேசிகள், நாம் வெறுமனே கடந்து செல்கிறோம். தேவனே, நாம் யார் இங்கு நிரந்தரமாக இருக்க போவதில்லை, நாம் ஒவ்வொருவரும் மறிக்கப் போகிறோம் என்று கூறினார்.
எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. அவர் பல ஆண்டுகளா பரதேசில இருக்காரு. ஆனா ஒரு கதைய என்கிட்ட சொன்னாரு. அவரு தெருவுல நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு இளைஞன், "ஹாய் தாத்தா, வழிய விட்டு நகர்ந்து போங்கன்னதுக்கு" அவரு, "என்ன?" அவங்க தன்னுடன் பேசுவதை அவர் உணர்ந்தாரு. அவர் சொன்னாரு, "நான் வீட்டிற்கு சென்றேன். நான் கண்ணாடியில பார்த்தேன். அவர்கள் என்னுடன் பேசுகிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். எனக்கு வயதாயிடுச்சு. நான் அதை உணரல. அது என்ன ஒரு விதமா பாதித்ததுன்னாரு. இப்ப தாவீது வசனம் 17ல தேவனே எங்கள் இருதயங்களை சோதித்தருளும் என்றார். எங்கள் இதயங்களை சோதிப்பீர்களா என்று அவர் சொன்னதன் அர்த்தம் என்ன? இந்த உண்மைகளை, மனத்தாழ்மையின் உண்மைகளை நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று பார்க்க. சரியா? தேவனுடைய கிருபையின் செயல்தான் நம்மை மனமுள்ளவர்களாகவும் கொடுக்கக்கூடியவர்களாகவும் ஆக்குது. சரியா? பொறுப்பு மற்றும் உரிமை என்று வரும்போது அவர் நம் இதயங்களை சோதிக்கிறாரு நண்பர்களே. ஆமா, நம்ம இதயங்களை சோதிக்கிறாரு. பூமியில நம்ம வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமானது மற்றும் விரைவானது என்பதை பற்றிய நமது புரிதல் வரும்போது அவர் நம்ம இதயங்களை சோதிக்கிறாரு. சரியா? அவருடைய தேவாலயத்தின் வேலையில ஈடுபடுவது போன்ற நித்திய விளைவுகளை ஏற்படுத்தும் விஷயங்களை ஆதரிப்பதன் முக்கியத்துவம் குறித்து அவர் நம்ம இதயங்களை சோதிக்கிறாரு. தாவீது ஜெபித்த, தேவனே இதை உமது மக்களின் இதயங்களில் இப்போது மட்டுமல்ல எப்போதும் வைத்தருளும்னு சொல்றாரு. நான் திரும்பி சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை படிக்க விருப்பப்படுறேன். அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். சரியா? அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அவர் 1 நாளாகமம் 29:18 சொல்றாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நோக்கி அருளும். தாவீது அங்கிருந்த மக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆனா அவர் ஒவ்வொரு தலைமுறையிலும் கடவுளின் மக்களுக்காக ஜெபம் செய்து கொண்டிருந்தார். இந்த விஷயங்களை தேவன் நம் இருதயங்களை வைத்திருக்கணும்னு, இதுவே நமது நோக்கமாகவும் இருக்கணும்னு அவர் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். மக்கள் கொடுத்த பிறகு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. அவர்கள் தேவனுக்கு பலிகளை செலுத்தினாங்க. தேவனுக்கு கொடுக்கும் பாக்கியம் கிடைக்கும் போது நாம சந்தோஷப்படணும். கண்டிப்பா சந்தோஷப்படணும். இது எல்லாமே இதயத்தை பற்றியது. மனிதன் பார்க்கிறது போல தேவன் பார்க்கிறது இல்ல. ஆனா தேவன் இதயத்தை பார்க்கிறாரு. அவர் நோக்கங்களை எடை போடுகிறார். நாம் என்ன செய்கிறோம் என்பது மட்டும் அவருக்கு தெரியாது. நாம் ஏன் செய்கிறோம் என்பதும் அவருக்கு தெரியும் என்று நான் கூறுகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு உதவணும்னு நான் பிரார்த்தனை செய்றேன். உங்க இதயம் நித்திய விஷயங்களை தழுவி கொஞ்ச கால வாழ்க்கையை பற்றி நீங்க சிந்திக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அது எவ்வளவு விரைவா உங்களை பதுங்கி இருந்து தாக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நான் முதுமை பற்றி பேசுகிறேன். என் அப்பா சிறிது காலத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இத்துடன் முடிக்க போகிறேன். என் அப்பா மரண படுக்கையில நான் அவரது படுக்கையில அமர்ந்து கொண்டிருந்த போது அவர் இத திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அவரு அது என்றென்றும் நித்தியம் 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 என்று கூறினார். அதை திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நித்தியம் 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 என்று. நான், அப்பா என்ன நடக்குதுன்னு அவரு நித்தியம்னாரு. தான் இந்த மண்ணுலக வாழ்க்கையை விட்டு வெளியேறும் விளிம்புல இருக்கிறதையும், இந்த மண்ணுலக வாழ்க்கை மிகவும் குறுகியது மற்றும் தற்காலிகமானதுங்கிறதையும் உணர்ந்திருந்தாரு. ஆமா நண்பர்களே, நித்தியம் என்றென்றைக்கும் இருக்கும். என் நண்பரே, இந்த வாழ்க்கை நித்தியத்திற்கான ஒரு ஆடை அறை மட்டுமே. இந்த வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அடுத்த காரியத்திற்கு தயாராகிறது மட்டும். நீங்க தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்க இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொள்ளலனா இன்னைக்கே அதை செய்ய சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.